கர்த்தருடைய நாமத்துக்கு பயன்படாதாக நாம் ஆசிரியப்பட்ட அருமையான இந்த வேளையில் பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 4:4. அவர் பிரயோத்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் படைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற ஜீவனுள்ள கர்த்தாவே, சகல துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திராக இருக்கிறவரே, நேற்று மீண்டும் மாறாது இருக்கிறவரே, இந்த காலத்தின் செய்தியாக வெளிப்பட்டவரே, உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி கொடுக்குறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, சர்வ வியாபியாகி தேவரீர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் பேசும்படியா முத்திரை திறந்த ஆட்டுக்குட்டியானவர் எங்கள் மத்தியில் அபிரதமாக அசைவாடும்படியாக வச்சிருக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவரை நீங்கள் நடைபெறும்படியாக தேவனை சந்திக்கும்படியாக செல்கிறோம். சீக்கிரம் வரப்போகிறமாக கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஸ்தோத்திரத்தோடு செல்கிறேன். ஆமாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மேம்படாதாக வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்திலிருந்து ஆவிக்குரிய வைட்டமின் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்லிக்கொள்வோம். ஆவிக்குரிய வைட்டமின், த ஸ்பிரிச்சுவல் வைட்டமின். அவர் திரும்பி சொல்கிறார், அமைதியாக இருக்கிற வேளையில் நாம் யுத்தத்துக்கு ஆயத்தமாக வேண்டும். இடத்துக்கு சொல்கிறார், in time of peace prepare for war. ஆகவே எல்லாம் அமைதியாக இருக்குது என்று சொல்கிற வேளையில் நாம் யுத்தத்துக்கு ஆயத்தமாக வேண்டிய நேரமாக தான் சொல்கிறார். in time of peace prepare for war. ஏனென்றால் எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்குது என்று நினைக்கிற வேளையில் நீங்கள் ஆயத்தமாக வேண்டியது மேலான காரியமாக. ஏனென்றால் பிசாசை இப்படியே விடமாட்டான். அல்லேலூயா. அதனால் அவன் எப்பொழுதுமே நம்மை தாக்கும்படியாய் அவன் ஆயத்தமாக இருக்கிறான் இது சொல்றாரு. அதனால் இவ்விதமாக அவன் தாக்கும்போது எதிர் தாக்குதல் அவசியம். ஏனென்றால் சாத்தான் தன்னுடைய ஏஜென்ட்ஸை எல்லா இடத்திலும் வைத்திருக்கிறான். கவனித்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை வேவு பார்த்து கொண்டு தேவனுடைய அசைவுகளை அவன் தன்னுடைய ஏஜென்ட் மூலமாக அவன் வேவு பார்த்து கொண்டிருக்கிறான். ஏன்னால் நான் பார்க்கிறோம், இந்த கடைசி காலத்தில் தேசங்களுக்கு விரோதமாக தேசம் எல்லா வித காரியங்களையும் பார்க்கிறோம். அதனால் தீர்வு சொல்லுகிறார், சாத்தான் விதமாக செய்கிற வேளையில் தேவன் சகலத்தையும் அறிந்த தேவன், முடிவை ஆரம்பத்திலே அறிந்த தேவன், அந்த சம்பவிக்கும் முன்பாகவே அது எங்கே சம்பவிக்கும், எப்படி சம்பவிக்கும், எவ்விதமாக சம்பவிக்கும் என்று அறிந்த தேவன் அவர் என்ன செய்கிறார் என்றால் நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அவருக்குள்ளாக இருக்கும் வரையிலும் நமக்கு அந்த நிச்சயம் உண்டு. அதனால சொல்லுவார், நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் பயப்படுறாங்க சொல்றார் ஒரு செய்தியில், அநேக செய்திகள் இல்லை. எதுவும் நம்மை தொலைப்படுத்தாது. ஆகவே எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் சொல்றார். No need of scared about anything. There is not nothing can bother us. நம்மை தொலைப்படுத்த ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் நாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம். வாசித்தோம், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் பிழைக்கிறோம். அல்லேலூயா.
ஏனென்றால் அவர்தான் வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தையே அவர். ஆதியிலே வார்த்தை இருந்த வார்த்தை தேவனத்திலிருந்து வார்த்தை தேவனாக இருந்தது. சிறுவனாக இருப்போம். ஆகவே சர்வ சிருஷ்டிகராகிய தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன். இந்த பூமியை சிருஷ்டித்தார், ஜலத்தை சிருஷ்டித்தார், மரம் செடி கொடிகளை சிருஷ்டித்தார், சந்திர சூரிய நட்சத்திரங்களை சிருஷ்டித்தார், மிருகங்களை சிருஷ்டித்தார், பறவைகளை சிருஷ்டித்தார், வெளிச்சத்தை சிருஷ்டித்தார். ஆகவே எல்லாம் தேவன் நம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். ஆகவே தேவன் சிருஷ்டித்தவர்கள் எல்லாம் மனித குலத்துக்கு உதவியாக இருக்கும்படியா தம்முடைய சாயலாக சிருஷ்டித்த மனுஷனுக்கு இவர்கள் உதவியாக இருக்கும்படியா தேவன் இவள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். நான் வெளிச்சத்தை எடுத்துக்கொள்வோமானால் வெளிச்சம் மகாபலம் உள்ளது. ஆகவே நாம் இருளிலே ஜீவிக்கக்கூடாது என்று தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார். சொல்கிறார், அவருடைய வார்த்தை தான் வெளிச்சமாக இருக்கு. ஆகவே நாம் வெளிச்சத்திலே நடக்க, இந்த அருமையான வெளிச்சத்தில் நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அது மட்டுமல்ல, சூரிய சந்திர நட்சத்திரங்களை தேவன் சிருஷ்டித்து அவளால் நாட்களை எண்ணும்படியாய் அவளை சிருஷ்டித்த சங்கீதக்காரர் சொல்கிறார், நாட்களை எண்ணும்படியான அறிவு. அது சூரியனை பார்க்கிறோம். சூரியன் மிகவும் முக்கியமானது. இந்த தாவர வர்க்கம் எல்லாவற்றுக்கும் இந்த சூரிய வெளிச்சம் மிக அவசியமாக இருக்குது. இந்த சந்திரன் சொல்லுகிறார், தேவனுடைய ஊழியக்காரன் ஊழியம் செய்கிறதாய் அலைகளை கட்டுக்குள்ளே, சமுத்திர அலைகளை கட்டுக்குள்ளே வைக்கும்படியால் சந்திரன் தேவன் படைத்தார். இந்த நட்சத்திரங்கள் நமக்கு வழிகாட்டும்படியாய் தேவன் நட்சத்திரங்களை சிருஷ்டித்தார். அதே போல ஜலத்தை உண்டாக்கினார். அது நம்முடைய ஜீவனுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று ஜலம். அதே போல மரம் செடி கொடிகளை சிருஷ்டித்த தேவன் பழங்கள், காய்கறிகள், விறகு, குளிர்ச்சியாக இருக்க எல்லாம் சிருஷ்டித்தார். அது மட்டுமல்ல, இந்த மரம் செடி கொடிகளால நமக்கு ஆக்சிஜன் கிடைக்க, மழை பெய்ய, ஆகவே தேவன் நமக்கு உதவியாக இருக்கும்படியாய் இந்த தாவர வர்க்கத்தை சிருஷ்டித்தார். அது மட்டுமல்ல, மிருகங்களை சிருஷ்டித்தார், பறவைகளை சிருஷ்டித்தார். மனுஷனுக்கு ஆகாரமாக இருக்க பூமியை சிருஷ்டித்து இந்த பூமியிலே தாவரங்களை மினரல்ஸ்களை, அதன் பிறகு கால்சியம், பொட்டாசியம், பொன், வெள்ளி, பித்தளை, வெண்கலம், இரும்பு எல்லாம் இந்த பூமியிலிருந்து எடுக்கும்படியாக தேவன் உண்டாக்கினான். ஆகவே சர்வ சிருஷ்டியம் மனுஷனுக்கு உதவியாக இருக்கும்படியாய் தேவன் சிருஷ்டித்தார். ஆகவே தேவனுக்கு மனுஷனுக்கு தேவன் எல்லாவற்றையும் கொடுத்து அவர் மனுஷனை நேசித்ததுனால, அவன் அவருடைய சாயலாக இருந்ததுனால மனுஷன் பூமியில சந்தோஷமாக இருக்கும்படியா இவள் எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்து எல்லாம் நல்லது என்று கண்டார் தேவன். ஆகவே நீங்க எல்லாம் சொல்ற எல்லாம் பரிணாமமாக இருந்தது. மனுஷன் எந்த வியாதியும் இல்லாமல், மரணம் இல்லாமல் எல்லாம் பரிணாமமாக இருந்தது. இப்போ சொல்றாங்க, இப்போ சொல்றாருன்னா எல்லாம் பரிணாமமாக இருந்த போது, இப்போ பிசாசு, அங்கே இருந்த பிசாசு சொல்றாரு, பிசாசு எப்படியாவது ஏவாளை வஞ்சிக்கபடியா அவன்
ஏதாவது ஒரு டெக்னிக்கை காண்பித்து அவளை வார்த்தையின் பின்னால் இருந்து இழுக்க, வார்த்தையின் பின்புறமாக இருந்து அவளை இழுக்க அவன் சில யுக்திகளை கையாள வேண்டியதாக. அல்லேலூயா. ஏனென்றால் ஏவாள் வார்த்தையின் பின்னால் இருந்தாள். எல்லாம் அருமையாக இருந்தது. ஆனால் நாம் செய்கிற தவறு என்னவென்றால், வார்த்தையின் பின்னால் இருக்கிற நாம் சொல்றார், வார்த்தையின் பின்னால் இருந்து வெளியே வரும்போது தான் நாம் செய்கிற தவறு. அதனால ஏவாளை விதமாக தந்திரமாய் அவளுடைய வார்த்தையின் பின்னாலே இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருந்தான். அதனால் அவன் என்ன செய்தான் என்றால், எப்படியாவது அவளை அவளுடைய கவனத்தை கவரும்படியா அவன் செய்த ஒரே ஒரு யுக்தி என்னவென்றால், அவள் வேகு கொள்ளும்படியாய், தேவனுடைய வார்த்தையில வேகு கொள்ளும்படியாய் செய்து அவளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று பிசாசு என்ன செய்தால் சொல்லுகிறது. ஆகவே நாம் நோ ரீசனிங், எதற்காகவும் நான் இருக்கக்கூடாது சொல்றார். தேவனுடைய வார்த்தை விசுவாசித்துக் கொண்டு அவர் என்ன சொன்னாரோ அதில் அதை விசுவாசித்துக் கொண்டு அதிலேயே நிலைத்திருக்க வேண்டும். 6ஆம் அதிகாரம் முதல்ல 432 பாருங்க, நிறைய இருக்கு. 6 6 6 432 6 4. ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, தேவனுடைய வார்த்தையில் நிலை என்று அவர் செய்ய கூறின யாவையும் கவனமாக செய்தலாகும். அவர் சொன்ன யாவையும் நீங்கள் செய்யுங்கள், அவர் சொன்ன யாவையும் செய்யுங்கள். ஆகவே இங்க பார்க்கிறோம், ஏவாள் தேவன் சொன்ன எல்லாவற்றையும் செய்யவில்லை. just keep believing, just believing what he said. அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் நீங்கள் விசுவாசித்துக் கொண்டே இருங்கள். வேற எதுவும் அதோடு கூட்டம் கூட வேண்டாம், குறைக்க வேண்டாம். ஏவாள் என்ன செய்தால் வார்த்தையை விட்டு கொடுத்தாள். சொல்றாரு, ஏவாளத்துல ஒரே ஒரு வீக்னஸ் என்னவென்றால், பலவீனம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை அவள் சந்தேகித்தாள். ஆகவே தேவனுடைய வார்த்தையை சந்தேகம் பலவீனம். ஏவாள் வார்த்தையை விட்டு கொடுத்த போது சொல்றாருங்க, we know our enemy, நம்முடைய சத்துரு யார் என்பதை அறிந்திருக்கிறோம். யாராவது எந்த ஆவியாவது தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகாமல் ஒரு நபர் இருக்குமானால், ரிமெம்பர், அவன்தான் உனக்கு எதிரி. இந்த வார்த்தையோடு ஒத்து போகாமல் அதுக்கு எதிராக கிரியை செய்கிறானே, அவன்தான் உனக்கு எதிரி. That's your enemy. அல்லேலூயா. ஆக பார்க்கிறோம், ஏவாள் வார்த்தையிலிருந்து விலகினதுனால மனித குலம் விழுது போனது. மனிதன் பலவீனத்தினால பலவீன பாதிப்புக்குள்ளான. அதற்கு முன்பாக எல்லாம் பெருமிடமாக இருந்தது. வார்த்தையிலிருந்து விழுத போகுது. சொல்றாரு, he was prone to weakness. பலவீனத்தினால பாதிப்பு உள்ளாகும்படியா. அது மட்டுமல்ல, அந்த மனிதனுடைய சரீரத்திற்கு செல் உயிர் அணு அது சிதைய ஆரம்பித்தது. வார்த்தைக்கு முன்பாக இருந்த போது, வார்த்தையிலிருந்து விழாத நேரத்தில் அவர் பருவமாக இருந்தார். எல்லாம் சரியா இருந்தது. உயிரணு
அது சிதையவில்லை. ஆனால் வார்த்தையிலிருந்து விழுந்த போது இந்த மனிதனுடைய சரீரத்தில் செல் உயிரணு சிதைய ஆரம்பித்தது. மனிதனில் சரீரத்தில் சுருக்கங்கள் விட ஆரம்பித்தான். அவன் நல்ல ஆகாரத்தை புசித்தாலும் அவன் பலவீனம் அடைந்து முதுமை அடைய ஆரம்பித்தான். சொல்றார் 5ஆம் முத்திரையில் 63 அநேக காரியங்கள் எனக்கு புரியாமலே இருக்கின்றன. இங்கே உட்கார்ந்திருக்கும் வாலிபர் நான் உண்ணும் ஆகாரத்தையே உண்ணுகிறார். நான் சாப்பிடுற ஆகாரத்தை அவன் சாப்பிடுறேன். ஆனால் அவருக்கு மாத்திரம் தலைமை வளர்ந்திருப்பது எப்படி என்று எனக்கு புரிவதில்லை. ஆனால் நானோ வழுக்கையா இருக்கிறேன். சுண்ணாம்பு சத்து மயிர் வளர செய்கிறது என்கின்றனர். ஆனால் என் நகங்கள் நான் அடிக்கடி வெட்ட வேண்டியதா இருக்கிறது. ஆனால் வெட்டுவதற்கு மயிர் இல்லை. இது என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. பார்க்கிறோம். அந்த பழமொழியை போல நான் இதன் முக்கியத்தன்மையை நிலைநின்று மாற்றி பேசுவதாக நீங்கள் என்ன வேண்டாம். ஆகவே பாருங்க, என்னதான் நல்ல ஆகாரம் புசித்தாலும் இந்த செல்கள் உயிரணு சிதைத்து போக ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் வார்த்தை விழுந்ததுனால சொல்றாரு. ஆகவே ஆனால் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் இந்த மரம் செடி கொடிகளை உண்டாக்கின தேவன், மிருகங்களை உண்டாக்கின தேவன் நிலவணிய மனிதனுக்கு பலம் பெற்றுக்கொள்ள அவைகளிலிருந்து வைட்டமின் பெற்றுக்கொள்ள நாம் ஆவிக்குரிய வைட்டமினை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே in them the vitamins for man to get the lost strength. ஆக டாக்டர்ஸில் போகும்பொழுது அவன் என்ன செய்கிறார்? வைட்டமின் மாத்திரை கொடுக்குறார். ஆக தேவன் இயற்கையிலேயே மனித குலத்திற்கு அவன் பலம் பெற, அவன் சரீரத்தில் பலம் பெற அவன் இந்த வைட்டமின்ஸ் எல்லாம் தன்னுடைய சிருஷ்டிப்பிலேயே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அதுக்காக தான் எல்லாம் வைத்தார். ஆதாம் ஆதியிலே நம்ம என்ன செஞ்சான்? இந்த ஹெர்ப்ஸ் எல்லாவற்றையும் சாப்பிட்டான். அவன் எல்லாவற்றிலும் தேவன் வைட்டமினை வைத்திருக்கிறான். இந்த மனுஷன் பலப்படுவராக இருக்க முடியும். ஆனால் மனுஷன் என்ன செய்தான் என்றால் அது சொல்லாரு, அவன் பூமியில் இருந்த எல்லா வைட்டமின்களை எடுத்து அது இல்லையா he made the land so poor. எல்லா வைட்டமின் நிறைந்த உலகத்தில் தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் எல்லாவற்றையும் எடுத்து விட்டு ஆரம்பத்தில் 357 ஆராதனத்தில் 357 357. அதற்கு காரணம் காண்பிக்கிறேன். இப்பூமிக்கு வெளிப்புற ஆதாரமாக அமைந்துள்ள இரும்பையும் செம்பையும் உலோகங்களையும் எல்லாவற்றையும் அவர்கள் தொழில்துறைகளுக்காகவும் யுத்தத்தில் உபயோகத்திற்காகவும் வெட்டி எடுக்கின்றனர். சமீபத்தில் செயின்ட் லூயி போன்ற இடங்களில் பூகம்பம் உண்டானது. இதற்கு முன்பாக பூகம்பம் அங்கு உண்டாகவில்லை. ஏன் இவ்வுலோகங்கள் வெட்டி எடுக்கப்படுவதால் அவள் மெலிந்து கொண்டே போகின்றாள். ஆகவே இந்த பூமி மெலிந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. எல்லா வைட்டமின்ஸும் எடுக்கப்பட்டாயிற்று. பூமியில் இந்த வைட்டமின்ஸ் உலோகங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டதுனால இந்த பூமி மெலிந்து கொண்டே போகுது. மனுஷன் என்ன செய்தான்? செயற்கை பிரகாரமான வைட்டமினை கொண்டு வந்தான். நமக்கு போதுமான வைட்டமின்கள் கிடையாது. அதனால மனுஷன் மரித்து கொண்டே இருக்கும். ஆக தேவன் என்ன செய்தார்? இயற்கையிலேயே இந்த பூமியிலேயே வைட்டமினை வைத்திருந்தான். அவன் நன்றாக பலமாக இருக்க. ஆனால் மனுஷன் எல்லாவற்றையும் எடுத்து விட்டதுனால இந்த பூமி மெலிந்து போயிருந்தனால, மெலிந்து போய் கொண்டிருப்பதனால மனுஷன் இன்றைக்கு என்ன வைட்டமின் சாப்பிட்டாலும் செயற்கை பிரகாரமான வைட்டமினை சாப்பிட்டு அவன் இன்றைக்கு மரித்து கொண்டிருக்கிறான். நல்லா நீங்க அப்படி என்றால் நமக்கு சரியான வைட்டமின் நமக்கு தேவை. எங்கே கிடைக்காத வைட்டமின், சரியான வைட்டமின்
அல்லேலூயா. ஏன் என்றால் இது சொல்கிறாரு, நீங்கள் செய்தியில் படிச்சிருப்பீங்க, சாத்தான் சில வைட்டமின் வைத்துக் கொண்டிருக்கான். அவனிடத்தில் பி வைட்டமின் இருக்கு, பாப்புலாரிட்டி, ப்ளஷர், நான் பெரிய கீர்த்தி பெற்றவனாக இருக்க வேண்டும், எல்லாவித சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். அதன் பிறகு காமன் சென்ஸ், பொது அறிவு வைட்டமின். அதன் பிறகு ரீசன், விவேகம். எம் வைட்டமின் நவீனம், பணம். பி வைட்டமின் பியூட்டி. அதன் பிறகு அவனிடத்தில் மகாபிரிய வைட்டமின் என்று டி வைட்டமின் வைத்திருக்கிறார் பிசாசு, மரணம், நிலவணிய. ஆனால் தேவன் வைத்திருக்கிற வைட்டமின் என்ன? எல்லா வைட்டமினும் எடுத்தாயிடுச்சு. ஆனால் தேவன் அப்படி விட முடியாது, விடுவது அல்ல. அவர் தேவன் நாம் நிச்சயமாக வாழும்படியாய் தேவன் ஒரு வைட்டமின் வைத்திருக்கிறார். அதுதான் அவருடைய வார்த்தையில் உள்ள விசுவாசம். அதில் சொல்றார், இந்த ஃபெய்த் வைட்டமின் அது LIFE என்ற 4 எழுத்துக்களில் அடங்கியது. அல்லையா? பிசாசு மற்ற வைட்டமின் எல்லாம் அவன் உற்பத்தி செய்ய முடியும், உண்டாக்க முடியும். ஆனால் பைபிள் வைட்டமினை பிசாசால உண்டாக்க முடியாது. அல்லையா? So Satan cannot produce a Bible vitamin. சொல்லுகிறார். ஆக தேவனுடைய வார்த்தை தான் வைட்டமின் மாத்திரையார். அல்லேலூயா. The word of God is the vitamin pills. ஆகவே வெளிய இடத்துல எல்லா வைட்டமினும் போயாச்சு. இப்போ நாம் நித்திய ஜீவன் உடையவர்களாக இருக்கும்படியாய், என்றென்றைக்கும் வாழும்படியாய் தேவன் நம்முடைய வார்த்தையாகிய அதாவது தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு வைட்டமின் பில்லா இருக்கு. ஆகவே மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சொல்றாரு, எவ்ரி வேர்ட் ஆஃப் காட் இஸ் எ வைட்டமின் பில். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வைட்டமின் மாத்திரையா இருக்கு. சொல்றாரு, த வைட்டமின்ஸ் ஆஃப் த காஸ்பல். சுவிசேஷ வைட்டமின்களை தேவன் வைத்திருக்கிறான். இந்த செய்தியில் படிச்சிருக்கீங்க. சொல்றாரு, எனக்கு ஒரு விஞ்ஞானி எழுதி விதமாக ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிருக்கிறேன். இந்த மாத்திரை யார் சாப்பிடுகிறார்களோ இவர்கள் 1000 வருஷம் உயிரோடு இருக்கலாம் என்று அவன் அறிவித்தானால் ஜனக்கூட்டத்தை கட்டுப்படுத்த ஒரு இராணுவமே தேவைப்படும். ஏனென்றால் ஒரு மாத்திரையை சாப்பிட்டால் 1000 வருஷம் ஜீவிக்கலாம். ஆனால் இதுவோ நித்திய காலமாக வாழ. அவதான் இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஏனென்றால் அவரே சொன்னார், அந்த வார்த்தை ஆவியும் ஜீவனமாக இருக்கிற வார்த்தை. அது ஆவியும் ஜீவனம். யோவான் 6:63 யோவான் 6:63 ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எல்லாம் தானே நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இயேசு சொல்றாரு, இயேசுவானவர், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனமாக. அல்லேலூயா. ஆக ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியும் ஜீவனமாக இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் கிறிஸ்துவாக இருக்கு. அப்படி என்றால் இந்த வார்த்தை ஆவிக்குரிய வைட்டமினாக இருக்கும் பொழுது அதை சாப்பிடுகிறவன் ஆவிக்குரிய வல்லமையை பெற்றுக் கொள்கிறான். சாத்தானை எதிர்க்க அதில் பார்த்தோம். அவன் எவ்விதமாக ஏவாளை இழுத்தான், வார்த்தையின் பின்னால் இழுத்தான் என்று பார்த்தோம்.
இப்போது அவனை எதிர்க்க ஆவிக்குரிய வல்லமை தேவை. அப்படி என்றால் ஆவிக்குரிய வல்லமை எப்படி கிடைக்கும் என்றால் இந்த ஆவிக்குரிய வைட்டமினை புசிக்கும் போது மட்டுமே, தேவனுடைய வார்த்தையை புசிக்கும் போது மட்டுமே. ஏன்? ஒவ்வொரு வார்த்தையும் அது ஜீவனும் வல்லமுள்ளதாக இருக்கு. 4:12. எபிரேயர் 4. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் மூளையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தை, கவனிங்க, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமுள்ளதாக இருக்கு. அதனால அல்லேலூயா, நீ ஆவிக்குரிய வல்லமையை பெற்று இந்த வார்த்தை ஜீவன் வல்லமுள்ளதாக இருப்பதால ஆவிக்குரிய வல்லமையை பெற்று அல்லேலூயா நீ அவனை எதிர்த்து நிற்கும்படியாய் ஆதாமு ஏவாளை எதிர்த்து நின்றிருக்க வேண்டும். வார்த்தையினால வார்த்தையை விட்டுட்டாங்க. இது தேவன் ஆவியினாலே படைக்க ஆவியின் வைட்டமனை கொடுத்து வார்த்தையை கொடுத்து ஆவியின் வல்லமையை கொடுத்து முன்னே போகும்படியா, பின்னால இல்லை. இந்த ஆவியின் வல்லமை ஆவியின் வைட்டமனை புசித்து வார்த்தையை புசித்து நீ பலமடைய, சத்ருவை எதிர்த்து நிற்க, முன்னே போக, முன்னோக்கி பார்க்க இந்த வார்த்தையால் படைத்துக்கொள்ளும். ஏனென்றால் இயற்கை பிரகாரமான வல்லமை பின்னாலே திரும்பி பார்க்க செய்யும். அது தேவனை துதிக்காது, தேவனை மகிமைப்படுத்தாது. அல்லேலூயா. ஆகவே கவனிங்க, இந்த ஆவிக்குரிய வைட்டமின்களை ஒருவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அல்லேலூயா, சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், யார் எவ்வளவாக பரியாசம் செய்தாலும், அல்லேலூயா, அவனால இந்த வார்த்தைகளை நிற்க முடியும். இங்க பார்க்கிறோம், நோவாவின் காலத்தில் பார்க்கும் பொழுது, கவனிங்க, நோவாவின் காலத்தில் பார்க்கும் பொழுது இந்த உலகம் சீர்கெட்டு போயிருந்தது. அப்படி என்றால் சாத்தான் என்ன செய்து கொண்டுதான் இருந்தால், ஆதியா 3:15 பிரகாரமாக அந்த மீட்பர் வர வேண்டும், மேசியா வர வேண்டும். ஆனால் சாத்தான் என்ன செய்தான் என்றால், இந்த மீட்பர் வரக்கூடாது என்றும் இந்த ஜனங்களை மீட்கக்கூடாது என்றும் சாத்தான் நோவாவின் காலத்திலேயே ஜனங்களை சொல்றாரு, that Satan attempted so to corrupt the race, அந்த மனித இனத்தையே சீர்குலை செய்யும்படியா அந்த மேசியா வரக்கூடாது என்று, அந்த மீட்பர் வரக்கூடாது என்றும் அங்கே நோவாவின் காலத்திலேயே ஜனங்களை சீர்குலையை செய்தான். அல்லேலூயா. அதுதான் சாத்தானுடைய தந்திரம். ஏனென்றால் அந்த நோவாவின் காலத்தில் இருந்த அந்த ஜனங்களுக்கு அவன் தன்னுடைய வைட்டமினை கொடுத்து, நான் பார்த்தோம், பி வைட்டமின், பி வைட்டமின், சி வைட்டமின், எம் வைட்டமின், எல்லா வைட்டமின்களையும் அந்த ஜனங்களுக்கு கொடுத்து, அல்லேலூயா சொல்றார், இச்சையுள்ளவர்களாய் பொல்லாங்காக இருக்கும்படியாக செய்த அவன் சொல்றாரு. அந்த காலத்திலேயே ராட்சதர்கள் தோன்றி, அல்லேலூயா, பொல்லாத சிந்தனைகள் எல்லாம் பாவத்தில் குழிய போல் எல்லாம் அழிவிலே இருந்தார். ஏனென்றால் ஆனால் தேவனுடைய தெய்வீக திட்டம் என்னவென்றால் அந்த மீட்பர் வர வேண்டும். நோவா நீதியை குறித்து பிரசங்கித்த நீதிமானாயிருந்தான்.
அந்த மீதமானவளை கொஞ்சமானவளை காக்கப்பட அவருடைய ஏன்னா தேவன் நோவான் காலத்தில் உலகத்தையே அழிக்கும்படியாக தீர்மானித்து விட்டார். ஆனால் அது தேவ பக்தி உள்ள சந்ததி வரணும். அல்லேலூயா. தேவ பக்தி உள்ள சந்ததி வர வேண்டும் என்றால் நோவா தேவனுடைய வார்த்தையாகிய வைட்டவன் எடுக்கணும். பிசாசு அந்த காலத்தில் இந்த ஜனங்களுக்கு எல்லா வைட்டவனையும் கொடுத்தான். பட் நோவா தேவனுடைய சத்தத்தை கேட்டு, அது தேவனுடைய வார்த்தை, நான் பார்த்தோம், தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் வைட்டமின் மாத்திரையார். இப்போ நோவா என்ன செய்தார் என்றால் அந்த வைட்டமின் மாத்திரையை எடுத்து அந்த சந்ததிக்கு சாட்சியாக நின்று ஆவிக்கிற வல்லமை உடையவனாய் தேவனை ஸ்தோத்திரித்து தேவபக்தி உள்ள குடும்பமாய் அல்லேலூயா அவன் சாட்சியாக. இப்போ ஜனங்கள் சாத்தான் கொடுத்த வைட்டமின் எல்லாம் புசித்து கடைசியில் பிசாசு என்ன செய்தார்னால் அவனுடைய பெரிய வைட்டமின் ஆகிய டி வைட்டமின் டெத்தை கொடுத்து அவன் மறுத்து போனான். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோமானால் ஆபிரகாமுடைய அழைப்பு உலக பிரகாரமான உலக பிரகாரமான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிரதேச சுதந்திரத்துக் கொள்வது மட்டுமல்ல, ஆனால் அது மேலான நகரத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியா. அந்த வாக்குத்தத்தம் ஈசாக்கோடு முடியவில்லை, அதுக்கு மேலாக விசுவாசித்தான். ஏனென்றால் அவனுடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது என்றும் தேவனுடைய கைகளால் கட்டி உண்டாக்கப்பட்ட நகரத்திற்காக அவன் காத்திருந்தான். அதனால ஆபிரகாம் அந்த மேலான நகரத்தை வாஞ்சித்தவனாய் அந்த பரலோக தேசத்தை நாடி போய் கொண்டிருந்தான் சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு. அதனால இந்த பூமியில தன்னை அந்நியனும் பிரதேசியமாய் எண்ணினான். சொல்றாரு, தேவன் என்ன சொன்னாரோ ஆபிரகாம் அதை செய்ய வேண்டியவனாயிருந்தான். இல்லையா? ஏனென்றால் ஆபிரகாமுடைய குடும்பம் அந்த தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வாய்க்காலாய் அவருடைய குடும்பம் எல்லாம் வரப்போகிற சந்ததி ஆஸ்வதிக்கப்பட ஆபிரகாமுடைய குடும்பத்தை ஒரு வாய்க்காலாக தேவன் வைத்தார். அதனால் ஆபிரகாம் என்ன செய்தார் என்றால் வாக்குத்தத்தத்தை பெற்ற பிறகு அவன் அந்த ஊற்றில் இருந்து குடிக்க ஆரம்பித்தான். திரும்பி சொல்றாருங்க, ஆபிரகாம் அந்த ஊற்றிலிருந்து குடிக்க ஆரம்பித்தான் சொல்றாரு. ஆபிரகாம் அவன் அதை குடிக்க ஆரம்பித்தான் அந்த ஊற்றில். அதுலயா கத்திராவுக்கு மேம்பட்டதாக இது சொல்றாருங்க. And there is a way a Christian is. ஒரு கிறிஸ்தவனா வழி அப்படிதான். When you are planted in Christ, கிறிஸ்துவுக்குள்ள நீ நடப்பட்டிருந்தால் the only thing you have to do is go to drinking, is got its vitamin out of water. அதனால ஒரு கிறிஸ்தவன் குடித்துக்கொண்டே இருக்க தண்ணீரை ஜீவச்சலம். ஏனென்றால் அதில் வைட்டமின் உண்டு. அந்த கிறிஸ்டியன் கெட்ஸ் இஸ் வைட்டமின் ஃப்ரம் த வேர்ல்ட். ஆக ஒரு கிறிஸ்தவனுக்கு எங்கே வைட்டமின் கிடைக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வைட்டமின் கிடைக்கிறது. ஆக வயதான ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வைட்டமினை பெற்றவனாய் விசுவாசத்தில் அவன் வல்லவனானான். நிறைய பேச டைம் இல்லை, நல்லா. ஆபிரகாம் அது சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி,
அவன் ஆவிக்குரிய வைட்டமினை அவன் பெற்றுக்கொண்டதுனால, ஆவிக்குரிய வைட்டமினை அவன் புசித்ததுனால, அவன் ஆவிக்குரிய வல்லமை பெற்றதுனால, ஜனங்கள் எவ்வளவுதான் அவனை பரிகசித்த போதிலும் அவன் பெற்ற அந்த ஆவிக்குரிய வல்லமை எல்லா கடுமையான விமர்சனத்துக்கு மத்தியில் அவனை நிமிர்ந்து நிற்க செய்தான். அதுல ஏனென்றால் அவன் எல்ஷடாய் மார்புகளிலிருந்து அவன் புசித்தான், குடித்தான். நான் சொல்ல ஆபிரகாம் எவ்விதமாக அவர் எல்ஷடாயாய் வெளிப்பட்டாரோ, தேவன் 2 பாட்டில்களை நம்ம கொடுத்திருக்கிறோம். ஒன்று புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. ஞானவனையா, இந்த புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாடு பாட்டில்ஸில் அவர் வைட்டமின்களை அதில் போட்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அவர் வைட்டமின்களை போட்டு நாம் அவர்களை எடுத்து ஆபிரகாம் எவ்விதமாக வாக்குத்தத்தங்களை உறிஞ்சி கொடுத்தாரோ எல்ஷடாய் மார்புகளிலிருந்து, இன்றைக்கு ஒரு விசுவாசி பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுமே பாட்டில்ஸில் தேவன் போடுற வைட்டமின்களை எடுத்து அவன் குடிக்கும்போது, அதுலையா நாம் திருப்தி அடைவது மட்டுமல்ல, அதே நேரத்தில் நாம் சுகமடைகிறோம். அதுலையா சொல்றாரு, இந்த பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நம்முடைய எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் இது இருக்கு. அது இல்லையா? நீதிமொழிகள் 15:30 நினைக்கிறேன். நீதிமொழி 15 கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டி சொல்றாரு. It's got calcium for the bones. It's got vitamin B complex for the nerves. இந்த வைட்டமின் பில், இந்த ஆவிக்குரிய வைட்டமின் வார்த்தையை புசிக்கும் போது தெரிய சொல்லுகிறாரு, நமக்கு சி வைட்டமின் உண்டு. நான் பார்த்தோம், சாலமன் காண்பிக்கிறார். அதுபோல 16:24 படிக்கிறேன். நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள் தேன் கொடுப்போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். ஔஷதம், மருந்து, எலும்புகளுக்கு ஔஷதம். இனிய சொற்கள், அங்க பாருங்க, நற்செய்தி, காஸ்பல், இந்த காலத்தில் செய்தி நம்முடைய எலும்புகளுக்கு அது இன்னும் கூட பார்க்குறோம். எலும்புகள் ஊன்னு இருக்கிற 3:6 நினைக்கிறேன், 3:7 இருக்கு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாக. உன் எலும்புகளுக்கு ஊனமாக. கர்த்தருக்கு பயப்படுற பயம். அதனால இந்த வைட்டமின் பில், தேவனுடைய வார்த்தையாகிய ஆவிக்குரிய வைட்டமின் ஒரு புசிக்கும் பொழுது அவன் எலும்புகளுக்கு அது சி வைட்டமினும், அது அவனுடைய நரம்புகளுக்கு பி வைட்டமினும் எல்லாம் வேதத்திலே தேவன் வைத்திருக்கிறார். அது சொன்னார், இட்ஸ் காட் எவ்ரிதிங் இன் இட். எல்லாம் அவனுக்கு தேவை என்னென்ன இருக்குதோ அது சொன்னார். இட்ஸ் காட் எவ்ரிதிங் இன் இட். காட்ஸ் ஹோல் மெடிசன் கேபினட் வாஸ் ட்ராப்ட் இன்டு இட். அல்லேலூயா. தேவன் என்ன மருந்து வைத்திருக்காரோ எல்லாம் இந்த வார்த்தைக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. It was all in a bottle, put in a bottle. அவர் தேவன் எல்லாத்தையும் ஒரு பாட்டிலுக்குள்ள வைத்து, and he opened it at Calvary. கல்வாரியில் இந்த பாட்டிலை திறந்து, so through Calvary we can nourish back any redeemed blessings that Jesus died for. இயேசு எந்த மீட்பு ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் மரித்தார், அதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளும்படியா இந்த எல்லா வைட்டமினும்
அந்த பாட்டில் நியூ டெஸ்ட்மெண்ட் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் தேவன் வைத்திருக்க நடவடிக்கை கர்த்தர் நமக்கு பயன்படாதார். அல்லேலூயா. அதனால் தேவன் இந்த வைட்டவன் முதலாவது யாத்திரையில் தேவன் அவளுக்கு மன்னாவை கொடுத்தார். சொல்றாரு பெருமை சபை நினைக்கிறேன். அதில் இது இட் வாஸ் பர்ஃபெக்ட் ஃபுட். இந்த மன்னா பரிபூர்ணமான ஆகாரம். சொல்றாரு நோபடி வாஸ் வீக். யாருமே பலவீனமா இல்லை. தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தையாகிய மன்னா அவள் தினந்தோறும் புசித்தார்கள். அல்லேலூயா. அவள் 40 வருஷம் இந்த உரைக்கப்பட்ட வார்த்தையின் வல்லமை கண்களினால கண்டார்கள். அவள் சரீரத்தில் பலம் பெற்றுக் கொண்டார்கள். கால்கள் வீங்கவில்லை, பாதரட்சை தேவையில்லை, தலையில் எண்ணெய் குறையவில்லை, வருஷம் பழசாகவில்லை. அல்லேலூயா. அதனால் இந்த வைட்டம் ஆவிக்குரிய வைட்டம். அல்லேலூயா. அடுத்து கவனிங்க. எலியாவை நாம் கவனிப்போமானால் 1 ராஜ்யங்கள் 19ஆம் அதிகாரம். ஒன்று ராஜாக்கள் 19 எலியா பார்க்கிறோம். 9 அங்கே அவன் 5 1 19 5 ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணி என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து கொடுத்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அல்லேலூயா. தூதன் கொடுத்த ஆகாரம் காண்பிக்கிறாங்க. And while he was laying there under the tree, அந்த சூரியச்செடியின் கீழே படுத்துக்கொண்ட போது களைப்புள்ளவனாய் குழம்பி போவன் என்ற போது தேவன் அவருடைய நரம்புகளை அமைதிப்படுத்தி அவர் அவனுக்கு போஜனம் கொடுத்து அவனுக்கு போஜனம் கொடுத்து மறுபடியும் எழுப்பி மறுபடியும் போஜனம் கொடுத்து எழுப்பி அவன் நித்திரை செய்து மறுபடியும் போஜனம் கொடுத்து அதன் பிறகு அந்த அடையின் பலனால் அவன் 40 நாள் இரவும் பகலும் நடந்தான். நிலவனை தீர்வு சொல்லுற தேவன் அவனுடைய நரம்புகளை அமைதிப்படுத்தி அவரே அவனுக்கு ஆகாரம் கொடுத்தான். அல்லேலூயா. அவரே அவனை எழுப்பினார். என்ன காண்பிக்கிறார்? இந்த காலத்தில் தேவன் அவரே ஒரு தூதன் மூலமாக ஒரு தூதனுக்குள்ளே இருந்து அவர் இந்த ஆகாரத்தை கொடுத்து நல்லவன் சொல்றாரு. எலியா சாப்பிட்ட அந்த அடை 2 தான் சாப்பிட்டான். What kind of a vitamin did he get in those cakes? அந்த அடையில் ரொட்டியில் எவ்விதமான வைட்டமின் தேவன் வைத்திருந்தான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் நடந்தார்கள், 40 வருஷம் புசித்தார்கள். இங்கே எலியா இந்த ஆகாரத்தை கொடுத்து புசித்து தேவன் கொடுத்த ஆகாரம் இதை புசித்து 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்தான். சொல்கிறார் எவ்விதமான வைட்டமின் தேவன் அதில் வைத்திருந்தான். 2 ஆகாரம், 2 ரொட்டி. அல்லேலூயா. அதில் என்ன இருந்தாலும் சரி, அது 40 நாட்கள் இரவும் பகலும் அவனுக்கு அது பிறந்து கொடுத்து. அல்லேலூயா. சொல்ல
He went in the strength of those cakes. அந்த அடைகளினால அதன் பலத்தினால எலியா 40 நாள் இரவும் போலும் நடந்தான். சொல்லாரு, God knows tonight. இல்லைங்க, மெசேஜ் பேசும்போது எனக்கு கூட அப்படிப்பட்ட அப்பம் தேவை. அல்லேலூயா. சபைக்கும் அப்படிப்பட்ட அப்பம் தேவை. அல்லேலூயா. அதுக்கு வேண்டாம். தானியேல் எடுத்துக்கொள்வோமானால், தானியேல் நேபுகாத்நேச்சார் கொடுத்த ஆகாரத்தை அவன் வெறுத்து ஒதுக்கி அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள, சுய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து அவன் நேபுகாத் கொடுக்கிற ஆகாரம் வேண்டாம் என்று சொல்லி பருப்பு முதலானவர்களை சாப்பிடும்படியாக அவன் தீர்மானித்தான். சொல்றாரு, அது எடுக்கும் தானியேல் 1ஆம் அதிகாரம் பாருங்க. பருப்பு முதலாளி சாப்பிட்ட பிறகு எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும், பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. ஆகவே இவன் புசித்தது வெறும் பருப்பு மேலே ஆகாரம். புத்தியை சொல்லுகிறாங்க. புத்தியை சொல்லுங்க. தேவன் என்ன செய்தார் என்றால், அவன் முற்றமாக தன்னை வேறு பிரித்து கொண்ட போது ஒவ்வொரு முறையும் அவர்கள் தானியேலுக்கு முன்பாக ஆகாரத்தை வைத்த போது தேவன் வைட்டமின் பாட்டிலை எடுத்து அந்த ஆகாரத்துக்குள்ள எல்லா வைட்டமினும் போட்டார். என்ன வைட்டமின் படிக்கிற தீ சொல்லுங்க. ஆகவே தானியேல் வேறு பிரித்து கொண்ட போது தேவன் வைட்டமின் பாட்டிலை திறந்து முழுமையாக அந்த ஆகாரத்தில் போட்டார். அல்லேலூயா. என்ன பண்ணீங்க சகோதரனை கவனி. தேவன் தானியேலை போஷித்தார். சொல்றாரு, God just fed Daniel with some kind of a vitamin. தானியேல் ஆகாரத்தில் தேவனே அவனுக்கு வைட்டமினை போட்டு, அல்லேலூயா, அவன் சாப்பிட்ட பிறகு முகம் எல்லாரையும் பார்க்கலாம் மிக தெளிவாக இருந்தது, கலையாக இருந்தது. அல்லேலூயா. சரி சொல்றாரு, அவர் என்ன வைட்டமினை போட்டார் என்றால், அவன் ஒவ்வொரு முறையும் ஆகாரம் சாப்பிடும்போது தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நான் உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வைட்டமினை ஒவ்வொரு முறையும் தானியேல் ஆகாரத்தில் போட்டார். அல்லேலூயா. அதை நாம் புசிக்கும் போது கூட இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீ விதமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கு, அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர்களே, ஆகவே அந்த வைட்டமினை என் ஆகாரத்தில் போடும் என்று நாம் எளிமையான ஆகாரம் சாப்பிட்டாலும் அந்த வைட்டமினை போடும்படி ஜெபித்து நாம் சாப்பிடுவோமானால் அது நமக்கு பேரனை கொடுக்கும். அல்லேலூயா. அதில் தீ சொல்றாரு. ஆகவே தேவன் கொடுக்கிற அப்பத்தையும் தண்ணீர் எனக்கு போதும். ஆகவே பிசாசு கொடுக்குற மற்ற விதமான ஆகாரம், சிக்கனோ அதுவோ இது தேவையில்லை. அதில் தவறான மோசப்படுறது இது மாதிரி சிக்கன் சாப்பிட தீர சொல்கிறார். அப்படிப்பட்ட ஆகாரத்தை பார்க்கலாம் அப்படி சொல்கிறார் அந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஆகாரத்தை காட்டிலும் தேவன் கொடுக்குற அப்பப்போ தண்ணி எனக்கு போதும். இல்லையா? ஆகவே நல்லவனிங்க அந்த ஆகாரத்தை சாப்பிட்டதுனால, அந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை சாப்பிட்டதுனால பிசாசுகளோ சிங்கங்களோ அவனை சாப்பிட முடியல. அதுலையா பிடிக்கணும் இந்த பையனை பிடிச்சல. அதனால இப்போ நல்லவனே இயேசுவே காட்சியில் வந்த போது, அந்த ரிடீமர் காட்சியில் வந்த போது
தீர்க்கதரிசி 1955 வருஷம் ஒரு தரிசனம் காண்கிறார். பிரசங்கம் பண்ணும்போது ஏற்கனவே நான் சபையினத்தில் அவர்களுக்கு பேசியிருக்கிறேன். 1955 வருஷம் அவர் விதமாக பிப்ரவரி 23 அவர் பிரசங்கம் பண்ண ஒரு புதன்கிழமை இரவில் பிரசங்கம் பண்ண பொழுது அல்லேலூயா பிரசங்கத்தின் நடுவில் அவர் உடனே தரிசனம் காணுகிறார். அந்த தரிசனத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அது கவனித்த போது அது அந்த பிரசங்கத்துக்கு ஏற்றமான ஒரு தரிசனம் அமைந்தது. அங்கே ஏதேன் தோட்டத்தை கண்டார். இந்த பிரசங்கத்தின் நடுவில் அதனுடைய அழகை கண்டார், ஆதாவை கண்டார், ஏவாள் மேலே கை போட்டு கொண்டதை கண்டார், அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே போவதை கண்டார். அல்லேலூயா. ஆகவே ஆதாம் இவ்விதமாக ஏதேன் தோட்டத்தில் துரத்தப்படுவதை அவர் கண்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படாதாக அவன் போகும்போது தெரிய சொல்றாரு, அந்த ஆட்டினுடைய தோல் தேவன் உடுத்தியிருந்தாரு, அதிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட ஆதமுடைய கால்களில் வடிந்ததை அவர் கண்டார். அல்லேலூயா. அந்த ஆட்டுத்தோல் காற்றில் அசைந்ததையும் கண்டார். அதன் பிறகு தரிசனம் மாறிடுது பேசும்போது. அதன் பிறகு தீர்க்கதரிசி 2ஆம் மாதமே இயேசுவை கண்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அவர் தோல் தொங்கியவராய் அவர் கொல்கத்தா மலையை நோக்கி நடந்து கொண்டு போனார். சிலுவை தூக்கி அவருடைய உடம்பிலிருந்து ரத்தம் துளி துளியாக பூமியிலே விழுவதை கண்டார். இயேசு நல்லவனே இது சொல்றார். இப்போ ஆகவே இந்த இயேசு பெந்தகோஸ்து நாளிலே பேதுருவை பார்க்கிறோம். பேதுரு அங்கே பெந்தகோஸ்து அவன் இயேசுவோடு கூட நடந்தான், அவனை மறுதலித்தான். ஆனால் அந்த வார்த்தை அவனுக்குள்ளே வந்த போது பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவன் பேசின போது சொல்றாருங்க, பேசின போது இல்லையா அவன் பிரசங்கம் செய்தால் இப்போ தேவன் காலாகாலனுக்கு முன்பாகவே உங்களுடைய சரீரத்தை மட்டும் காணவில்லை, அவர் உங்கள் இருதயத்தையும் தேவன் கண்டார். He sees the supernatural in your heart. உங்களுடைய சரீர பிரகாரமான இருதயத்தை மட்டும் காணவில்லை, அதோடு கூட உங்களுடைய இருதயத்தில் இயற்கைக்கு மேம்பட்ட அந்த இயற்கைக்கு மேம்பட்டது இருப்பதையும் கண்டார். உங்களுடைய சிந்தைகளை மறைந்திருக்க தேவன். ஹல்லேலூயா. இஸ் காட்ஸ் எக்ஸலன்ட். ஆகவே தேவன் யார்? இந்த இயேசு சொல்றார், he is the stimulator of life. ஜீவனை ஊக்குவிக்கிறவர், ஜீவனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நீங்க தானியேல் வைட்டமன், எலியா வைட்டமன், ஆபிரகாம் வைட்டமன், நோவா வைட்டமன். இப்பொழுது கவனிங்க, தீர்வு சொல்றாரு, இப்பொழுது அவர் உங்களுக்கு வைட்டமன் கொடுக்க தேவையில்லை, அவரே வைட்டமனாக இருக்காரு. அல்லேலூயா. He is a vitamin, JESUS. அவரே அந்த வைட்டமனாக இருக்கிறார். The best I know of. நான் அறிந்திருக்கிற சிறந்த ஒன்று. Only one I care for. அந்த வைட்டமினை குறித்தான் நான் அக்கறையுடனாக இருக்கிறேன். ஏனென்றால் ஜீசஸ். இந்த வைட்டமினை நீங்கள் ஒரு விசை முயற்சி செய்தால் அது எவ்வளவு அதிசயமானது என்றும், எவ்வளவு அற்புதமானது என்றும், எவ்விதமான அவசரமாக ஒன்றும். அல்லேலூயா. அது ஆவிக்குரிய வைட்டமின்களை கொடுக்கிறது என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இயேசுவாகிய அந்த வைட்டமின் பெந்தகோஸ்து நாளிலே
நீங்கள் ஒவ்வொரு மனம் திரும்பி பாவம் மன்னிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கள், அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய வைட்டமின். நீ பேசிக்கிட்டே போல டைம் இல்லை. ஆகவே அலங்கார வாசலில் அந்த சப்பாடி இருந்த போது பேர் என்ன கொடுத்தான்? அந்த ஆவிக்குரிய வைட்டமினை கொடுத்தான். அந்த நாமம் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே எழுந்து நட. வெள்ளியும் பொண்ணும் இடத்துல இல்லை, இடத்துல இருப்ப நான் கொடுக்குற இந்த இயேசு கிறிஸ்து நாமத்தாலே வைட்டமினால எழுந்து நட. அல்லேலூயா. அதை நான் பார்க்குறோம். இதெல்லாம் விவரிக்க நேரம் இல்லை. ஆகவே சபையின் காலத்தில் பார்க்குறோம், இப்பொழுது பிசாசு தன்னுடைய பெரிய வைட்டமினாகிய மரண வைட்டமின் டி வைட்டமினோடு கூட இருக்கிற அந்த காலத்தில் எல்லாம் பண்ணீங்க சொல்கிறாரு. ஒவ்வொரு காலத்திலும் பிசாசு தன்னுடைய வைட்டமினை காண்பிச்சான். ஆனால் பெரிய வைட்டமினாகிய டி வைட்டமினை அவங்களுக்கு காண்பிக்கல. ஏன்னா டி வைட்டமின் காண்பித்தா அவங்க உஷாராயிடும். ஆனால் பிசாசு என்ன செய்கிறார் என்றால் பி வைட்டமின், சி வைட்டமின், பி வைட்டமின், எம் வைட்டமின் எல்லா வைட்டமினும் கொடுத்தான். ஆனால் அவருடைய பெரிய வைட்டமினா டி அவங்களுக்கு காண்பிக்கணும். இல்லையா? ஆகவே இந்த காலத்தில் ஏனுடைய இந்த காலத்தில் எல்லாம் மரணம், அவன் மங்கின குதிரை மேலே மரணம் என்னும் பெயரினால இருக்கிற வேளையில் அல்லேலூயா. இப்போது லூக்கா 19 இயேசு என்ன செய்தார்? 19:7 நினைக்கிறேன். லூக்கா 19 5 இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயு, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றான். பார்க்கும்போது நான் இன்றைக்கு இந்த வீட்டில் ஆகாரம் உண்ண வேண்டும். சப் வித் யூ. அல்லேலூயா. சொல்றாரு, சகேயை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு ப்ராபர்ட் சேஸ் ஐ மஸ்ட் ஹேவ் டின்னர் வித் யூ. டின்னர்னா நைட்டில் சாப்பிட்றதான் டின்னர். அல்லேலூயா. So the Son of Man, Jesus, wanted to have dinner in Zacchaeus' house. Zacchaeus வீட்டில் இயேசு சாப்பிட இரவு உணவு உண்ணும்படியாய் அவர் விரும்பினார். இப்போது கவனிங்க, ரெவலேஷன் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இப்போ சகேயு இயேசு அந்த மனுஷகுமாரன் இரவு சாயங்கால நேரத்தில் அவனோடு கூட போஜனம் பண்ண வேண்டும் என்று அவர் விரும்பினார். இப்பொழுது இந்த சாயங்கால நேரத்தில் அதே மனுஷகுமாரன் கதவை தட்டி யார் திறக்கிறானோ அவனுக்குள்ளே வந்து அவர் போஜனம் பண்ணாங்க. அல்லேலூயா. சப்பு என்றால் கிரேக்க பாஷையில் ஈவினிங் மீல் என்ற அர்த்தம், சாயங்கால நேரத்து ஆகாரம் என்ற அர்த்தம். அப்படி என்றால் இந்த ஈவினிங் டைம் அவர் சாயங்கால நேரத்தில் உள்ளே வர வேண்டும் என்று அவர் கதவை தட்டுகிறார். இது ஈவினிங் டைம். ஈவினிங் மீல், ஸ்பிரிச்சுவல் ஃபுட், ஆவிக்குரிய ஆகாரம். அதில் நினைவீங்க. இப்போ பிசாசு எல்லாம் மரணமாகிவிட்ட வேளையில் ஒரு கழுகு, தீர்க்கதரிசி கழுகு வந்து அவன் யார் என்று காண்பி, அவன் மரணம் என்ற பெயரில் வந்திருக்கிறான். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் இந்த மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தப்பித்துக் கொள்ள வழியே ஒரு தீர்க்கதரிசி மூலமாக தேவன் காண்பித்தான். அல்லேலூயா. லூக்கா 19 ஆபிரகாமின் குமாரனாகிய சகேயுவின் வீட்டில் அந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆகாரம் உண்ண வேண்டும் என்று விரும்பினார்.
அல்லேலூயா. அதே போல இந்த சாயங்கால நேரத்தில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு மாம்சத்தின் மூலமாக பிரத்யட்சமான அளவனைய ஆபிரகாமுக்கு எவ்விதமாக மாம்சத்தில் தேவன் வெளிப்பட்டாரோ அளவனைய ஆபிரகாம் தேவனுக்கு ஆகாரம் கொடுத்தான். அல்லேலூயா. தேவனுக்கு ஆகாரம் கொடுத்தான். ஆனால் ஆபிரகாம் தேவனோடு ஆகாரம் புசித்தான் என்று நாம் பார்க்க வாசிக்கிறோம். ஆபிரகாம் கொடுத்த ஆகாரத்தை புசித்தார். ரொட்டி சாப்பிட்டார், பாலை குடித்தார், எல்லாம். ஆனால் ஆபிரகாம் புசித்தான் என்று வேதத்தில் காணப்படுவது. ஆனால் இங்கே எவன் கதவை திறக்கிறானோ அவனோடு கூட ஆகாரம் புசிக்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையாக. அதில் நிறைய பேசுறதுக்கு. ஆகவே இந்த கடைசி காலத்தில் அல்லேலூயா தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு, இந்த 7 முத்திரைகள் தான் ஆவிக்குரிய ஆகாரம். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆகாரம். இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தில் ஆவிக்குரிய வைட்டமின் இருக்கு சொல்றாரு. ஸ்பிரிச்சுவல் வைட்டமின். அல்லேலூயா. சொல்றாரு ரெவலேஷன் ஜீசஸ் கிரைஸ்ட் பார்ட் 5 சாப்டர் 5 பார்ட் 1ல் 61வது பேரா நினைக்கிறேன், 62ல். இதில் சிறந்த வைட்டமின் இந்த 7 முத்திரையில் இருக்குது என்று சொல்கிறான். இப்போ இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தில் சிறந்த வைட்டமினை தேவன் வைத்திருக்கிறான். அல்லேலூயா. இந்த சிறந்த வைட்டமின் ரெவலேஷன் 10:8 பாருங்க. முடிச்சேன். 8 நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் 10:8 தானே? 10:8 போனோம். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை சிறு புஸ்தகம் நல்லவனியது சிறு புஸ்தகம். யோவான் ஏற்கனவே பைபிளை கம்பேர் பண்ணிட்டான். அது சொல்ற ஏற்கனவே பைபிளை தொகுத்துட்டான். அந்த பைபிளை தொகுத்ததுனால்தான் அவன் பத்ம தீவில் அவன் கைதியாக அனுப்பப்பட்டான். நல்லவனிய ஏற்கனவே பைபிளை தொகுத்து விட்டான். அதன் காரணமாகவே பத்ம தீவுக்கு அனுப்பப்பட்டான் சரி கைதியாக. இப்பொழுது இந்த பலமுள்ள தூதன் சிறு புஸ்தகத்தை கொண்டு வருகிறான். பைபிள் தொகுக்கப்பட்டாயிற்று. இப்போது பலமுள்ள தூதன் சிறு புஸ்தகத்தை கொண்டு வருகிறான். உங்களுக்கு யோவான் தரிசனம் காண்றான் 95-96 நினைக்கிறேன். ஏற்கனவே வேதாகமும் தொகுக்கப்பட்டு விட்டது. இப்போ அவன் தரிசனம் காண்கிறான். பலமுள்ள தூதன் சிறு புஸ்தகத்துடன் வர்றார். இப்போ யோவான் அந்த சிறு புஸ்தகத்தை புசிக்கும்படியால் அப்படி நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல. நீ போய் எடுத்துக்கொள். நான் தூதனத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்று. அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பா இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமா இருக்கும். பார்க்கிறோம் யோவான் அந்த சிறு புஸ்தகத்தை எடுத்து அவர் அப்படியே புசிக்கிறான். எல்லாம் வச்சு ஒரு வார்த்தை விடாம. அல்லையா இப்படி என்ன தீ சொல்கிறாரு. இந்த 7 முத்திரைகள் ஆவிக்குரிய ஆகாரம். இப்ப இந்த ஆவிக்குரிய ஆகாரம் அதுல என்ன இருக்கு தீ சொல்கிறாரு. ஆவிக்குரிய வைட்டமின் உள்ள இருக்கு. இப்ப இந்த ஆவிக்குரிய வைட்டமினை புசிப்பாயானால் ஆவிக்குரிய வல்லமை பெற்றுக் கொடுக்குறேன். 7 சபையின் காலத்தில் கடைசியில் சொல்லுகிறாரு, வார்த்தை திரும்ப வந்ததுனால சபைக்கு வல்லமை திரும்ப வருது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இந்த ஆகாரம் ஆவிக்குரிய ஆகாரம். அந்த ஆவிக்குரிய ஆகாரத்தில் தீர்க்கதரிசி சொல்கிறார் அது ஆவிக்குரிய வைட்டமின் அங்கே உள்ள இருக்கு. இப்போ ஆவிக்குரிய வைட்டமினை புசிப்பாயானால் சத்ருவை எதிர்க்க, மரணம் என்ற பெயரில் வந்திருக்கிற அந்த சத்ருவை எதிர்க்கும்படியா. ஏவாள் எதிர்க்க தவறி போனாலே
இன்றைக்கு இந்த ஏவாள் இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை புசித்து அவனை எதிர்க்க. அல்லேலூயா. கவனிங்க, இப்போ முடிக்கிற நேரத்தில். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, திருப்பி சொல்றாரு, இது கவனி. ஏனோக்கு, லுக், ஏனோக்கு அவன் தீர்க்கதரிசி அந்த காலத்தில் ஜீவிக்கிற வார்த்தையாக இருந்தான். Enoch was the living word of God of his age. ஏனோக்கு அந்த காலத்துக்கு வாழ்ந்த காலத்தில் அவன் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையாக இருந்தான். A prophet is God's reflector. தீர்க்கதரிசி என்கிறவன் தேவனை பிரதிபலிக்கிறவனாக இருக்கும். Hallelujah. The reflector does not reflect itself. அந்த பிரதிபலிக்கிறது தன்னைத்தானே பிரதிபலிக்காது. The reflector is not the reflection. இந்த பிரதிபலிக்கிறது கருவி, அது பிரதிபலிப்பு அல்ல. There has to be something strike that reflector. அந்த பிரதிபலிப்பான் மேல ஏதோ ஒன்று தாக்கும் போது அது அதை பிரதிபலிக்கும். So a prophet is a chosen vessel of God that cannot reflect nothing at all. ஆக ஒரு தீர்க்கதரிசி வேறு எதையும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறான். வேறு எதையும் பிரதிபலிக்காமல், but he is in direct line with the reflection. எது பிரதிபலிப்பாக இருக்கிறதோ அதுக்கு நேராக சரியான வரிசையில் இருந்து ரிஃப்ளெக்ஷன் காட், தேவனை ரிஃப்ளெக்ட் த இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட் த வேர்ட். அவன் கிறிஸ்துவாகிய வார்த்தையாகிய சாயலை வெளியே பிரதிபலிக்கிறாள். நத்திங் எல்ஸ் கேன் டூ இட். ஆக வேற ஒன்றும் செய்ய முடியாது. அவர் பிரதிபலிப்பானாக இருந்து தேவன் என்ன பேசுகிறாரோ, தேவன் அந்த பிரதிபலிப்பான் மேல தாக்குதலை அவர் பிரதிபலிக்க, அது யாரை பிரதிபலிக்கிறார்? கிரைஸ்ட் த வேர்ட். நல்லவனிங்க. That is the reason he had to eat the scroll. அதன் காரணமாக தான் யோவான் அந்த சுருளை புசிக்க வேண்டும்னாக இருந்தான். எங்க கொண்டு போற பாருங்க, அந்த சிறு புஸ்தகத்தை புசிக்க வேண்டும்னாக இருந்தான். ஏன் நல்லவனியா? he had to reflect that word for that age. அந்த காலத்தின் வார்த்தையை அவன் பிரதிபலிக்க வேண்டியதாக இருந்தான். ஏனோக்கு அந்த காலத்தின் அவன் இருந்த காலத்தின் வார்த்தையை பிரதிபலிக்கணும். யோவான் அவன் இருந்த காலத்தின் வார்த்தையை பிரதிபலிக்கணும். அப்படி என்றால் ஏழாம் தூதன் இந்த காலத்துல அந்த 7 புத்திரர்களை பிரதிபலிக்கணும். அதான் அந்த காலத்தின் செய்தி. அல்லேலூயா. ஆகவே ஆவிக்குரிய ஆகாரம். ஆகவே இந்த தூதன் கொண்டு வந்த ஆகாரம் வார்த்தை, 7 புத்திரர்கள் கிறிஸ்து வார்த்தை. இந்த ஆகாரம் ஆவிக்குரிய வைட்டமின்களை உடையதால் அதை யார் யார் புசிக்கிறானோ, ஒரு இடத்துல சொல்றாரு, only born again will feast on the 7 seals. வேற யாரும் 7 முத்திரை புசிக்க மாட்டான். அல்லேலூயா. சொல்றாரு முடிச்சிடுறேன். நீங்கள் you are expressing God's life in you. நல்லா பண்ணியிருக்கோம். தீர்க்கதரிசி அந்த காலத்தின் வார்த்தையை பிரதிபலிக்கிறார். புத்திக்கு சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஜீவனை வெளிப்படுத்த. ஏனோ வெளிப்படுத்தினார், யோவான் வெளிப்படுத்தினார், திருவிசிபிடாம் வெளிப்படுத்தினார். இப்போது நீங்கள் சொல்றாரு, you are expressing God's life in you because you are a son or a daughter of God. சொல்றாரு. இப்போ இந்த 7 முத்திரைகள் யாருக்கு வெளிப்படுது என்றால் தேவனுடைய குமாரத்திகள் மட்டும்தான் வெளிப்படும். அப்படி என்றால் யார் 7 முத்திரை வெளிப்பாடு பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே தேவனுடைய குமாரத்திகள்.
நான் சொல்ல ப்ராஃபட் சொல்ல இன்விசிபிள் த பீரியட் ஆஃப் கிரைஸ்ட் சொல்ற பார்க்கலாம். நீங்க இந்த 7 முத்திரைகள் யாருக்கு வெளிப்படுகிறது என்றால் தேவனுடைய குமாரருக்கும் குமார்த்திகளுக்கு மட்டுமே. அவர்கள் மட்டுமே தேவனுடைய ஜீவனை அவர்கள் வெளிப்படுத்தி காண்பிப்பார்கள். நல்லா நீங்க நான் சொல்லாரு, யூ கெட் வாட் ஐ மீன். நான் என்ன கருத்து தெரியுதா உங்களுக்கு? யூ ஆர் நவ், இன்றைக்கு சொன்னாரு மெசேஜ் கொடுக்கும்போது இனி வரப்போகும் காரியங்கள் என்ன இதில் 32வது பேராக சொன்னார். யூ ஆர் சிட்டிங் இன் தி சேர் டுநைட் பிகாஸ் யுவர் டியூட்டி இஸ் டு எக்ஸ்பிரஸ் காட் டு திஸ் நேஷன். மெசேஜ் கொடுக்கும்போது சொன்னாரு, இன்னைக்கு ஏன் சபையில் உட்கார்ந்து கொண்டீங்கன்னா நீங்கள் இந்த தேசத்திற்கு தேவனை வெளிப்படுத்தி காண்பிக்க, இந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க, உன் அயலாருக்கு உன்னை வெளிப்படுத்தி காண்பிக்க. அல்லேலூயா. நீ யாராவது தொடர்பு கொள்கிறாயோ அவர்களோடு கூட நீ தேவனுடைய குமாரனும் குமாரத்தை வெளிப்படுத்தி காண்பிக்க தேவன் உன்னை இங்கே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. wherever you are, நீ எங்கே இருந்தாலும் சரி, God knew that you would be here because you have to be one of his genes as active. நீ எங்கே இருந்தாலும் சரி சொல்றதுக்கு நீ இங்கே இருப்பாய் என்று தேவன் அறிந்தார். ஏனென்றால் நீ அவருடைய ஜீவ மரபு அணுகளில் ஒன்றாயிருந்தாய். சும்மா இல்லை, இந்த செய்திக்குள்ள வந்து அந்த முத்திரையின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறால் நீ தேவனுடைய ஜீவ மரபு அணுவாக இருந்தால் மட்டுமே அதை பெற்றுக்கொள்ள முடியும், இல்லை என்றால் முடியாது. யாராக இருந்தாலும் சரி, because the prophet says, hallelujah, and God before there was a foundation of the world knew that you would be here. நீ இங்கே இருப்பாய் என்று தேவன் உலகத்தோருக்கு முன்பாகவே அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. தேவன் உன்னை வேறு விருக்கும் ஜலத்தினால, சுத்திகரிக்கும் ஜலத்தினால, வார்த்தையினால் உன்மேல் விழுத போது. ஹல்லேலூயா. It was expressed in a being. அது அந்த தன்மை வெளிப்பட்டது. Now your fellowship with your Father God, உன்னுடைய பிதாவாகிய தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டு. அல்லேலூயா. உலக பிரகார பிதா உன் சாப்பிடோடு எவ்விதமாக ஐக்கியம் கொண்டு கொள்கிறாயோ அதே போல இப்பொழுது நீ உன் பரம பிதாவோடு ஐக்கியம் கொண்டு. அல்லேலூயா. நீ ராஜாவின் குடிமகனாய். அல்லேலூயா. நாட்டின் குடிமகனா மட்டுமல்ல, நீ தேவனுடைய குமாரன் குமார்த்திகளுமாய், ஜீவனுடைய தேவனுடைய குமாரன் குமார்த்திகளுமாய் நித்திய ஜீவனை உடையவராய், நித்திய ஜீவனை உடையவனாய் இந்த பூமியில தேவனை பிரதிபலிக்க. அல்லேலூயா. ஏனென்றால் இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை நீ புசிக்கும் போது என்ன செய்கிற? ஆவிக்கிற பலம், ஆவிக்கிற வல்லமை ஏவாள் செய்ய தவறியதை, ஆதாம் செய்ய தவறியதை இன்றைக்கு தேவன் 7 முத்திரைகளை வெளிப்படுத்தி கொடுத்து ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்து நீ அதை புசிக்க, பலமடைய, சுகமடைய, எடுத்துக்கொள்ள வல்லமை பெற ஆவிக்கிற வைட்டமின் தேவன் கொடுத்தான். நம்ம எவ்வளவா நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். நம்ம ஆதியிலேயே கண்ட தேவன், இந்த காலத்தில் இருக்க வேண்டும் என்று ஆதிலே அறிந்த தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி தம்முடைய சிந்தையில் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொடுத்து தேவனோடு ஐக்கியம் கொள்ளும்படி செய்தாரே. கர்த்தர் நாம் எவ்வளவா நன்றி செலுத்த கடமைப்படுவோம். ஆவிக்குரிய வைட்டமின் ஒவ்வொரு புசிக்க, இந்த வார்த்தையை புசிக்க, வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையை வைட்டமின். அதே போல் இந்த காலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை அது ஆவிக்குரிய ஆகாரம், அது ஆவிக்குரிய வைட்டமின், ஆவிக்குரிய வல்லமை. சத்துருவை எதிர்க்க, மரணம் என்னும் பேரோடு வந்திருக்கிறவனை ஜீவனாகிய வார்த்தையை கொண்டு அவனை எதிர்க்க தேவன் நம்மை இந்த பூமியில் வைத்திருக்கா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நம் ஜெபம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த இயேசுவே, முழங்கால் யாவும் முடங்கும்படியாய், நாவல் யாவும் அறிக்கை செய்யும்படியாய் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தோடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கே நாங்கள் கோடாகோடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நினைத்து பார்க்கவில்லை ஆண்டவரே, எங்கள் சொப்பனத்தில் வந்தது கிடையாது, எங்கள் கற்பனையில் வந்தது கிடையாது. நாங்கள் இந்த நிலையில் இவ்விதமாக இந்த முடவாட்டியாக இருப்போம் என்று நான் கற்பனை செய்து பார்த்ததில்லை ஆண்டவரே. எல்லாம் அனாதை தீர்மானம் ஆண்டவரே, எல்லாம் அனாதை சிந்தை ஆண்டவரே. நீர் ஆதியிலேயே நாங்கள் எங்களை குறித்து பேசிவிட்டு ஆக்கத்தை உரைக்கப்பட்ட வார்த்தை வித்து மனவாட்டியாக இருக்கும்படியா எங்களை முன்குறித்தவரை உங்களுக்கு கொடாகோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கும்படியா தன் ஸ்தானத்தை அடையாளம் கண்டு கொண்டு நான் யார் என்பதை ஒவ்வொரு இந்த நேரத்தில் உணர்ந்து ஆண்டவரை அந்த ஜீவியம் செய்ய
ஆண்டவரே தேவரீரே நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க, அந்த ரிஃப்ளெக்டராக நாங்கள் இருக்க, ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, அயலார் மத்தியில் நாங்கள் யார் இடத்துல சந்திக்கிறோமோ அங்கெல்லாம் ஆண்டவரே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை எங்கள் ஜீவிதத்தில் வெளிப்படுத்தி காண்பிக்க காத்து கொடுக்கிறோம். நீரே மைப்படுத்திக் கொள்ளும். நேற்று மீது மாறாதிருக்கவும் சீக்கிரம் வர போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தால் ஸ்தோத்திரத்தோடு செபிக்கிறேன். God bless you all.